அதனால ஆமா அதோட இருக்கணும். எல்லாம் ஜோர கை தட்டுங்க. இப்படி எல்லாம் கேட்டா கை தட்ட வராது. ஹலோ மிஸ்டர் கிணிக்கொழி மண்டை, நீ இருடி போண்டா கோழி. அக்கா பாட்டு பாடாது, அக்காவுக்கு கொத்த என்ன என்ன இப்படி எல்லாம் கேட்டா கை தட்டு வராது. சரி சுவாமி, இந்த பெண்களிடம் பூரா நீங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம்? எவ்வளவு பேர் இருந்தா எங்க ஆம்பளையால மிஞ்சவே முடியாது. சரி பாப்போம். எங்க ஆணினம் பூரா நாங்க. சரி உங்க பெண்களை மட்டும் முத கை தட்ட சொல்லுங்க பாப்போம். இதுக்கு மேல கட்டாம இருக்க கூட தட்டி விடுங்க எல்லாரும். நல்ல சத்தம் அங்கிட்டா மழை பெஞ்சிருச்சிடும். எப்படி பத்தியெல்லாம் இல்லையா? இப்ப இங்க அதிகமா இருக்கிறது பொம்பளை ஆளு. அமைதியா அழகா தட்டிட்டாங்கல்ல. இப்ப ஆணினம் பூரா ஜோரா கிளப்பிடுங்க பாப்போம். பங்காளிகளா பாத்தீல விசிலு 2 விசிலு 10 கைதட்டு. 10 கைத்தனா என்ன மார்க்கெட் இல்ல அப்படியெல்லாம் சொல்லாத. இப்பதே எங்களுக்கு வந்து சுதி ஏத்திக்கிட்டு இருக்கோம். சுதி இப்பதே ஏத்திக்கிட்டு இருக்கோம். சரி அப்புறமா கிளம்பிடும். சரி ஆமா அதனால சரி அது அப்புறம் இருக்கட்டும். கைதட்ட மறந்து ரசித்து கொண்டு படுத்து எங்களுக்கு செய்து எல்லாரும் கைதட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு வருகிற இந்த ஒரு கலைஞரும் சாதாரண கலைஞர்கள் கிடையாது. நம்ம ஊருக்காக 2 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தோம். அப்படி இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போயிட்டேன் அன்னைக்கு. கூட்டிட்டு சாமியா பூரா என்ன செய்வன வச்ச மாதிரி இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க கலந்து எல்லாரும். சரி சரி நம்ம கச்சேரி அடுத்த வருஷம் வச்சிருக்க வேண்டியதானே? இந்த வருஷம் எல்லாரும் ஒரு மாநாடு ஓட்டி பேசி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் கச்சேரி வச்சிருந்தீங்கன்னா நாங்களும் கலாரம் ஆடி இருப்போம். தயவு செய்து இந்த பேசுறதெல்லாம் நாளைக்கு போய் வீட்டில் பேசலாம். என்ன எல்லாம் இங்கே வரப்பட்டீங்க? எல்லாம் வாங்க, எல்லாரும் போவோம். வாங்க போ. நீங்க வீட்டுக்கு வாங்க, காசு கொடுக்கணும். கச்சேரி வச்சு காசு கொடுக்கணும். போங்கண்ணே. இவ்வளவு நேரம் பார்த்து உங்களுக்காக கோயிலுக்காக சும்மா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உட்காந்து நல்லா இருப்பீங்க. பாப்பா எங்கப்பா காணாந்தால? ஹலோ ஹலோ சுவாமி, என்ன நீங்க வாடகை வந்தீங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் போக வேற சொல்றீங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? இணைய தெரியலையா? தெரியல. நீங்க முதல்ல எங்க இருந்து வந்தீங்க? இணைய தெரிஞ்சவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். தட்டுங்க. இவ்வளவு நேரம் தட்டல. ஆனா இன்னைக்கு இந்த ஊர் மாதிரி எந்த ஊரும் இல்லடா. பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. கை தட்ட எல்லாரும் சத்தமா கை தட்டுங்க. இதுக்கு நான் பேசாம இங்க தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லயே இறங்கி செருப்பு வச்சிருந்திருப்பேன். உங்க ஊருக்காக ஒரு சுவாமி எல்லாம் வந்திருக்காரு. கை தட்டுங்க, எல்லாரும் போயிருவாரு. ஆமா. எனக்கு தெரியலையா? தெரியலையே. நான் யாரு தெரியுமா? யாரு சுவாமி? நான் அகோரி கலையரசனோட சின்னத்தாமை. கோயம்புத்தூர்ல இருக்காரு இவரா? அவன் கோயம்புத்தூர்ல மண்டபோட தின்றேன். சரி. என் கிரகத்துக்கு நான் காரைக்குடியில பெருச்சாரி தின்றேன். சுவாமி எல்லாம் பேசலாம். நீங்க சாமியும் கிடையாது மாமியும் கிடையாது. சரி. உள்ள ஒரு மாமியோட புருஷன். ஆத்தாடி. சரி ஓகே. ஆமா. அதனால எது தெரியுமா வந்திருக்கேன்? எதுக்கு வந்தீங்க? சுவாமி, என்ன உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் தூக்குது? உங்களை பார்த்த உடனே மேலே என் கிளி ஏறுது, இறங்குது, என்ன மூச்சுட்டு
அது பிஜிஎம். சுவாமி அப்படிலாம் மூச்சுல விடக்கூடாது. நீங்க சுவாமி இல்ல. ஆமா, சாமிகளுக்கு தானே இப்ப மூச்சு வேகமா கிளம்புது. சுவாமி சாமியை சொல்லித்தாலும் மண்டவோட போட்டுட்டு ஊரே மாத்தி தர்றாங்க. சரி சுவாமி, இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, எவ்வளவு பேர் இப்படி கைத்தட்டா கூட அமைதியா உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பூரா பேரும் கைதிட்டு இல்லைன்னா பூரா பேர்த்து 2 லாரியை பிடிச்சி புதுக்கோட்டை ஏத்துறேன். புதுக்கோட்டை ஏத்திட்டு போயிடுறான். அது மட்டும் அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும்ல. அவங்களுக்கு வணக்கம் சொல்லணுமா? கட்டுவாங்க. சரி. ஐயா வாரும் சபையரே பேசுற பெரியரே, வாரும் சபையரே பேசுற பெரியரே, கூடி சபையரே படுத்துற சிறந்தவன், கூடி சபையரே படுத்துற சிறந்தவன், வந்திருக்க அனைவருக்கு வணக்கத்தையும் சொல்லிட்டு, வந்திருக்க அனைவருக்கு வணக்கத்தையும் சொல்லிட்டு, சுவாமி என்ன ஒரே வெத்தலையே சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை ஊர் சொன்னேன் பத்தியா? ஆமா. இந்த ஊர்ல எனக்கு எப்படி தெரியும் கேளுவே. எப்படி தெரியும்? இது எதுக்கு பூரா நான் செருப்பு டோக்கன் கடை போட்டு போயிருந்தேன். சரி சரி, அங்க உட்கார்ந்துருந்தீங்களோ? ஆமா. சரி சரி, சாமியார் சாமியார்னு சொல்லிட்டு செருப்புக்கு டோக்கன் போடுறீங்க. ஆமா. சரி சுவாமி, இப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஆமா. என்ன நான் மாதிரி ஊர் சண்டை எடுத்துட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு எப்படியாப்பட்ட ஆளுகள்லாம் வந்திருக்கோம். ஆமா, இங்க வந்திருக்கோம். யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம்? சன் டிவி ப்ராப்ளம், கே டிவி ப்ராப்ளம், விஜய் டிவி ப்ராப்ளம். சுவாமி அது ப்ராப்ளம் கிடையாது. டீச்சர் கணக்குல அப்புறம் சொல்லி தருவாங்க. ப்ராப்ளம் கிடையாது, ப்ராப்ளம். டீச்சர்கிட்ட பதிக்குதுன்னு சொன்னே ஒண்ணுமே சொல்லல. சுவாமி சொல்லுங்க. ஆமா. அதனால யாருடைய கச்சேரிக்கு யாரெல்லாம் வந்திருக்கோம், எங்க எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படி சொன்னதானே தெரியும். ஆமா சுவாமி. ஒழுங்கு விட்டுட்டாரு மாட. ஆமா. ஐயா கச்சேரி நான் கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி. கச்சேரி நான் கச்சேரி காலக்கல்வி கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி காலக்கல்வி கச்சேரி. தமிழ்னா தமிழுக்கு புதுக்கோட்டை தமிழுக்கு, தமிழ்னா தமிழுக்கு தமிழுக்கு. கச்சேரி
இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும்